ஹாய் மக்களே, இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மறுமணம் ஆண்கள் வரன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அருந்ததியார் கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தர் நமக்கு தகவல் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செங்கோட்டில் இருக்கார். படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு +2 முடிச்சிருக்காரு. அவருக்கு வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 46 வயசு நடப்பு நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பொன் குழந்தை ஒன்று இருக்குது. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலேஜ் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆண் வாரிசுலாம் எதுவுமே கிடையாது. அவங்க ஒய்ஃப் வந்து தவறிட்டாங்க போல். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சரியான வசதியாகவே இருக்கார். எப்படி வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 20 வண்டி டெய்லர் வண்டி, அதாவது பார்த்தீங்கன்னா லோடு வண்டி இதெல்லாம் வந்து கலந்து ஒரு 20 வண்டி போட்டிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அருந்ததியார் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை உட்பிரிவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராக இருந்தாலும் எந்த கம்யூனிட்டிக்காரங்களாக இருந்தாலும் சரி, என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு அப்போ தாராளமாக நமக்கு வந்து தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம சேனலில் பார்க்குற அன்பு உள்ளவங்கள் யாராக இருந்தாலும் சரி, அருந்ததியார் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு கம்யூனிட்டிக்காரங்க, எனக்கு வந்து நான் நல்லா வசதி வாய்ப்பாக இருந்தால் போதும். அதாவது இப்போ குழந்தையோட ஒரு சிலர் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குழந்தையோடு இருந்தால் கூட அவர் வந்து ஏற்றுக்கிறேங்கிறாரு. அந்த குழந்தைங்களுக்கு வந்து நான் எல்லாமே செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அந்த குழந்தையும் இவங்க வந்து தன்னோட குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். அந்த லேடிஸ் வரப்போகிற லேடிஸ் கல்யாணம் பண்ணிட்டு வரப்போகிறவங்க தன்னோட குழந்தை மாதிரி அவரோட குழந்தையும் ஏற்றுக்கணும். இவர் வந்து என்னோடய குழந்தையும் நான் வந்து நம்மளோட குழந்தை மாதிரி நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரப்போ ஒரு பொண்ணோட குழந்தைங்களுக்கு வந்து எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல் கொடுத்துருக்காரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வீடாக கட்டி போட்டிருக்காரு. இடம் நிறையா இருக்குது. நல்லா வசதியாக இருக்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒய்ஃப் இல்லை. அதனால தான் அவருக்கு வந்து ஒரு குறையாக இருக்குது. அதாவது அவரை மாதிரியே யாராவது வாழ்க்கை எழுந்தவங்க இருப்பீங்க இல்லைங்களா, கணவனால் கைவிடப்பட்டவங்க, விதைவிங்க, ஏழைங்க, குழந்தையோடு வச்சு தடுமாறுறவங்க யாராக இருந்தாலும், நான் வந்து எனக்கு ஜாதியில் பெரிய பிரச்சனையே இல்லைங்க. நான் வந்து எனக்கு வந்து நம்மளை அன்பாக பார்த்துக்கிட்டா போதும். நம்மளை 3 நேரம் நல்லா நீட்டாக சாப்பாடு போட்டு நம்மளை கவனித்து நமக்கு வந்து அன்புங்கிற ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல முன்ன வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு தாராளமாக நம்ம சேனலில் வர நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி உடனே ஓகே அப்படின்னா உடனே நம்ம ரெடி பண்ணலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.